யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் பிரபல்யமான ஆலயமாக காணப்படும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துடைய கொடியேற்ற நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றிருக்கின்றது. நல்லூர் ஆலயத்திலே நடைபெறுகின்ற கொடியேற்ற நிகழ்வுகள் மற்றும் மகோற்சவ காலங்களிலே அடியவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை தற்போது ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்திலிருந்தும் மற்றும் ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் ஆலயத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றி வருமாறு கூறுகிறார்கள். அந்த நடைமுறைகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். காண்டிபன் மீஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். பேஸ்புக் தளத்தை நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் ஃபாலோ செய்து வைத்திருப்பதன் முதல் எமது காணொலிகளை நீங்க தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். பாருங்கள், அந்த நடைமுறைகளை தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம். பாருங்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வானது நேற்றைய தினம் திங்கட்கிழமை 17/8/2026 கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்விலே பல உறவுகள் இந்த ஆலயத்திற்கு தற்போதும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் ஈழத்தில் இருக்கின்ற பல உறவுகளும் தற்போது நல்லூர் ஆலயத்திற்கு படையெடுத்து தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர் மாத்திரமல்லாமல் சிங்களவர்களும் முஸ்லிம் மக்களும் அதிகமாக தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளை தவிர வேறு பல வெளி மாவட்டத்துக்கு வெள்ளைக்காரர்களும் கூடுதலாக இந்த நல்லூர் ஆலயத்திற்கு மகோற்சவ காலங்களிலே அந்த நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்வையிடுவதற்காகவும் தமிழர்களுடைய கலாச்சாரங்களை பார்வையிடுவதற்காகவும் அதிக அளவிலான வெள்ளைக்காரர்கள் தற்போது வருகை தந்துകൊണ്ടിருக்கிறார்கள். தற்போது யாழ்ப்பாண நகரமானது மிகவும் மக்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் கூடுதலான வெளிநாட்டவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு படையெடுத்து தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மிகவும் பிரபல்யமான ஆலயங்கள் தற்போது குடியேறி இருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், அத்துடன் செல்வச்சன்னதி முருகன் ஆலயம், அத்தோடு தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயம் போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்போது குடியேற்ற நிகழ்வுகளை கண்டு திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நல்லூர் காலத்திலே மக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். அந்த ஆலய நடைமுறைகளை பின்பற்றி ஆலயத்திற்கு வருகை தருமாறும் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலாவதாக நல்லூர் ஆலயத்திற்கு பக்த அடியார்கள் வருகை தரும்போது இந்து கலாச்சார முறைப்படி ஆண்கள் வேட்டி அணிந்தும் பெண்கள் சாரி உடுத்தும் ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும். மற்றும் பெண்கள் தலைமுடிகளை கீழே பரப்பி விடாமல் பின்னி கட்டி தலைமுடிகளை கட்டி செல்ல வேண்டும் எனவும், ஆண்கள் சேட்டுகள் அணிந்து ஆலயத்துக்கு செல்ல முடியாது எனவும் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். அத்தோடு ஆலயத்திற்கு வருகின்ற மக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் வணங்குவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு முதலாவதாக ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இரண்டாவதாக பக்த அடியார்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் கூறியிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்த அடியார்கள் ஆலய வளாகத்தினுள் வெளிப்புற சூழலும் உட்புற சூழலுக்கும் பாதணிகளுடன் உட்செல்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சிலர் சப்பாத்துகளுடன் நீங்கள் வருவீர்கள், செருப்புகளுடன் வருவீர்கள். அந்த செருப்பு எல்லாம் அந்த நல்லூர் ஆலயத்திலே செருப்பு கலட்டுவதற்காக ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே நீங்கள் செருப்புகளை சப்பாத்துகளை கலட்டி வைக்க வேண்டும் என ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு உள்ளுக்கு செல்லும் போது வெறுங்காலுடன் தான் செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஒரு புனிதம் நிறைந்த ஒரு ஆலயமாக இந்த நல்லூர் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே சப்பாத்துகளை அணிந்து தேவையற்ற விடயங்களை கதைக்க வேண்டாம் என்றும் ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். மூன்றாவதாக கூறியிருக்கிறார்கள், ஆலயத்தினுடைய வளாகத்தினிலே பறக்கும் புகைப்பட கருவிகள் ட்ரோன்கள் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவின் போது கூடுதலான யூடியூபர் மற்றும் செய்தி ஊடகவியலாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்கள் கூடுதலாக நல்லூர் ஆலயத்தினுடைய தேர் உற்சவங்கள் பல்வேறு நிகழ்வுகளை ஆலயத்தினுடைய கோயில் அமைப்புகளை காணொளி எடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. ட்ரோன் கேமராவை தற்போது பாவிப்பது தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய தேர் உற்சவம் செல்லும் போது கூடுதலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ட்ரோன்கள் பறக்கப்படப்பட்டிருக்கும். தற்போது இந்த ட்ரோன்கள் எல்லாம் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லூர் ஆலயத்திலே மக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளிலே நான்காவதாக கூறியிருக்கிறார்கள், நல்லூர் ஆலயத்தினுடைய வளாகத்தினை காணொளி எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லூர் ஆலயத்திலே யூடியூபர் மற்றும் டிக்டாக் செய்கின்ற பல உறவுகள்
அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய நிகழ்வுகளில் காணொளி எடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. நல்லூர் ஆலயத்தை காணொளி எடுக்கும் களமாக பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சில டிக்டாக் தளங்களிலே இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய முன்புற பகுதிகளில் இருந்தெல்லாம் நடனம் ஆடி டான்ஸுகள் எல்லாம் ஆடி டிக்டாக் தளங்களில் நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் இனிவரும் காலங்களிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த நல்லூர் ஆலயத்துடைய வளாகத்தினை ஒரு புகைப்படம் எடுப்பதற்கும் ஒரு வீடியோ எடுக்கும் ஒரு களமாகவும் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. 5வது காரணியாக நல்லூர் ஆலயத்துடைய இடங்களிலே சமூகம் உடன்படாத அநாகரிகமான செயல்களிலே ஈடுபடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. காதலர்கள் கதைப்பது மற்றும் மது அருந்துவதும் போதை வஸ்துக்களை பயன்படுத்திவிட்டு ஆலயத்திற்கு வருவதும் போன்ற நிகழ்வுகளை தடை செய்யப்பட்டிருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வருகை தரும் பக்த அடியார்கள் இதனை கருத்தில் கொண்டு இந்த ஆலயத்துக்கு வருகை தருமாறு கூறியிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்திலே பக்த அடியார்கள் பின்பற்ற வேண்டிய 6வது காரணியாக நல்லூர் ஆலயத்திலே பிரார்த்தனைக்காக தேங்காய் உடைக்கும் பக்த அடியார்கள் தேங்காய் உடைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களிலே தேங்காய் உடைக்க வேண்டும் என ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். அத்தோடு நேர்த்திக்கடனாக கற்பூரம் கொளுத்தும் பக்த அடியார்கள் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கற்பூரம் கொளுத்தும் இடத்திலே கற்பூரத்தை கொளுத்துமாறும் ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்திலே பக்த அடியார்கள் பின்பற்ற வேண்டிய 7வது நடைமுறைகளை ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயத்திற்கு வருகை தரும் பக்த அடியார்கள் பொலித்தீன் பைகள், மிக்சர் பேக்கெட்டுகள், பொண்டக்கோன் மற்றும் ஷாப்பிங் பைகள் தேவையற்ற பொருட்களை ஆலயத்தினுடைய வளாகத்திலே வீசி எறிவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பொலித்தீன்களை நீங்கள் பாவித்தால் அந்த பொலித்தீன்கள் போடுவதற்கான ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அந்த பொலித்தீன்களை போடுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள். 17/8/2026 நல்லூர் ஆலயமானது கொடியேற்ற நிகழ்வு கண்டிருக்கின்றது. கூடுதலான பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் கொடியேறினாலே கூடுதலாக புலம்பெயர் தேசத்திலிருந்து பல உறவுகள் ஈழத்திற்கு இந்த ஆலயத்திற்கு வருகை தருவது வழக்கமாக இருக்கின்றது. அலங்கார கந்தனாக காணப்படுகின்ற நல்லூர் ஆலயமும் அத்தோடு அன்னதான கந்தனாக காணப்படுகின்ற செல்வச்சன்னதி முருகன் ஆலயமும் கொடியேற்றம் கண்டு தற்போது திருவிழா கோலம் கண்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு தெல்லிப்பளை துப்பியம்மன் ஆலயமும் தற்போது கொடியேற்ற நிகழ்வுகள் கண்டு சிறப்பாக இந்த ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட யாழ்ப்பாணத்துடைய புகழை கூறும் பல ஆலயங்கள் தற்போது கொடியேறி பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில உறவுகளுக்கு இந்த ஆலயத்தினுடைய நடைமுறைகள் தெரியாமல் இருக்கும். அவர்களுக்கான ஒரு விளக்கமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்கும். எமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். எமது காணொலிக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் யூடியூப் தளத்திலே நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நீங்க பெல் பட்டனை தட்டுவதன் மூலம் எமது காணொலிகளை நீங்க தொடர்ச்சியாக பார்க்க முடியும். பேஸ்புக் தளத்திற்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் ஃபாலோ செய்து வைத்திருப்பதன் மூலம் எமது காணொலிகளை நீங்க தொடர்ச்சியாக பார்வைய முடியும். எமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.